வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு முக்கியமான அலசல் என்னன்னு பார்க்கலாம். அதாவது தாவேகா கட்சி சார்பாக செயல் வீரர்கள் கூட்டம் மகாபலிபுரத்தில் நடந்திருக்கிறது. விஜய் தலைமை தாங்கி இருக்காரு. அங்க நடந்தது என்ன விஷயம் நடந்தது, என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லும். ஏன்னா முக்கியமான அரசியல் கட்சி ஆயிட்டாங்க, நிறைய வாக்கு சதவீதம் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. அதனால அங்க என்ன பேசினாங்க அரசியல் அப்படின்னா, விஜய் அதுல பேசியிருக்காரு. 2-3 பாயிண்ட் அதை பத்தி பேசுவோம். முதல் பாயிண்ட், விஜய் என்ன சொன்னாரு, இந்த விஜய் எந்த அழுத்தத்திற்கும் பணிய மாட்டான் அப்படின்னு. அந்த வீடியோவை பாருங்க. ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? சோ எந்த அழுத்தத்திற்கும் பணிய மாட்டான்னு அவர் சொல்லிட்டார். ஆனா எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஜனநாயகன் பிரச்சனை வந்துருச்சு, விஜய் வெறுத்து போயிட்டாரு, அதனால அவர் அரசியலை விட்டு ஒதுங்கிடுவாரு, இந்த தடவை எலெக்ஷன்ல போட்டி போட மாட்டாரு அப்படின்னு ஒரு பள்ளியை காட்டினான். நான் அப்பவே சொன்னேன், அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் இதெல்லாம் பெருசு கிடையாது, இதுக்காக இதை விட்டு எல்லாம் போக மாட்டாங்க, எலெக்ஷன்ல நிக்காம இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன. அதுக்கு பரப்புறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப் வேணும்னு பரப்புறாங்களா இல்ல முட்டாள்களா அப்படின்னு தெரியாது. அரசியல் தெரியாத முட்டாள்கள்னு தான் சொல்லணும். வேற என்ன, இவ்வளவு நாள் கட்சியை ஆரம்பிச்சு இவ்வளவு பேரெல்லாம் இது பண்ணி எலெக்ஷன்ல நிக்காம இருப்பாங்களா? யோசிக்க வேணாமா? அதனால அவர் சொல்லிட்டார், இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னா. அவன் ஜனநாயகம் அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நீ ஜனநாயகம் என்ன பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். அடுத்தது இன்னொரு குரூப் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சிபிஐ விசாரிக்கிறாங்க, கரூர் விஜய் கைது செய்யப்படுவார் அப்படின்னாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு அனுப்புனது சாட்சி சம்மன், சந்தேகத்துக்குரிய நபரா அவரை கூப்பிடல. அதையும் நம்மளுங்க பள்ளியை கிளப்பி விட்டாங்க. அதனால ஒரு சிபிஐ பார்த்துட்டு வந்துட்டாரு, வாக்குமூலம் கொடுத்துட்டு. அதனாலதான் சொல்லிட்டாரு, எந்த அழுத்தத்திற்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு, எலெக்ஷன்ல நிக்க போறாரு, இந்த ஜனநாயகன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் கட்ட செய்தி. அவர் பேசுனதுல ரொம்ப முக்கியமான செய்தி முதல் விஷயம் இதுதான். அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றாரு, லஞ்சம் ஊழல். நான் ஊழல் செய்யவே மாட்டேன்னு டிக்ளரேஷன் கொடுக்கிறாரு. நான் ஊழலே செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். இது ஒரு முக்கியமான இதா நம்ம அரசியல்ல பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் யோகியனா இருந்தாதான் கீழே இருக்கிறவன் பயப்படுவான். முதலமைச்சரே கையை நீட்டிட்டா ஊழல் தலைவரிச்சு ஆகணும். இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு ஊழல் போகுதுன்னா, இப்ப கேநெரு 1000 கோடி ஊழலுக்கு லெட்டர் எழுதிட்டாங்க. கேநெருக்கு என்ன தைரியம்னு கேட்டீங்கன்னா, கேநெருவுக்கு அவர் லஞ்ச பணம் வந்த உடனே திமுக கட்சிக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ், முதலமைச்சர் குடும்பத்துக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் எல்லா மந்திரிகளும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அதனால மந்திரிகளுக்கு தைரியம், இது பயம் விட்டு போகுது. என்ன அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துக்கிற முடியாது. அப்ப என்ன, வாங்கு லஞ்சத்தை 1000 கோடி நேரு மேல இவங்க எழுதியிருக்காங்க. அமலாக்கத்துறை கைது பண்ணுங்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க. இந்த எஃப்ஐஆர் இந்த ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. ஹைகோர்ட் தலைமை நீதிபதி இது ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு 28 வரை டைம் கொடுத்துருக்காங்க. சோ இவர்களுக்கு இந்த ஊக்கம் எப்படி வருது அப்படின்னு பார்த்து, இந்த இதுலயே 1000 கோடி அடிச்சாரு கேஎன்ஆர். சென்னை குடிநீர், இந்த சென்னை மழை வடிகால் இதுக்கு 4000 கோடி இவரை நம்பி கொடுத்தாரு. எத்தனை 1000 கோடி அடிச்சிருப்பாங்க. சென்னையில என்ன வெள்ள பிரச்சனை சரியா வராதுக்கு காரணம், மக்கள் வரிப்பணத்துல பணத்தை கொடுத்தும் மந்திரி கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. மக்கள் வெள்ளத்துல தவிக்கிறாங்க. முதலமைச்சருக்கு அந்த பொறுப்பு இருக்கணும்ல. இந்த திருட்டு மந்திரி அவர்கிட்ட கொடுக்காத. இது மக்கள் சம்பந்தப்பட்டது. சென்னை குடியிருது பாபா, சென்னையில வெள்ளம் வருது, நல்ல ஆள்கிட்ட கொடுன்னு சொல்லணும்ல. அவர் எனக்கு இவ்வளவு பங்கு, குடும்பத்துக்கு இவ்வளவு பங்கு, கட்சிக்கு இவ்வளவு பங்குன்னு வாங்கின உடனே எல்லாருக்கும் குடல் விட்டு போச்சு. அப்ப தலைமை
ஊழலை ஒழிக்க வேண்டுமானால் தலைமை ஒழுங்காக இருக்கணும் முதல்ல. அதை அவர் டிக்ளேர் பண்ணது அவரை பாராட்டலாம். நான் ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னது நாங்க பாராட்டுறோம், பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா அதே சமயத்துல இவரு நானோ எனது கட்சிக்காரர்களோ மந்திரிகள் யாராக இருந்தாலும் லஞ்சம் வாங்க மாட்டார்கள், லஞ்சம் வாங்க விடமாட்டேன்னு சொல்லியிருந்தா அவங்க நல்லா இருக்கும். அப்படி அவங்க லஞ்சம் வாங்காம விடுறதா இருந்தா அதுவும் விஜய் கையில தான் இருக்கு. எல்லாரும் அரசியல்வாதிகளும் செய்யற அதே தப்ப நீங்க பண்ணாதீங்க. திமுக இப்ப எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறாங்க, 5 கோடி சீட்டு வேணும்னா 5 கோடி, அதுவும் மகளே கொடுத்துடணும். என்ன பண்ணுவாங்க சில பேர் 5 கோடின்னு சொல்லிட்டு சீட்டை வாங்கிட்டு ரூபாய் இல்லாம அப்படின்னு. திமுகவோட பாலிசி எப்பவுமே, இப்பன்னு இல்லை, எப்பவுமே முதல்ல பணத்தை வாங்கிடுவாங்க. எப்பவும் 5 கோடி வாங்குவாங்க. இந்த இதுலயே 5 கோடின்னு பேசுறாங்க. ஆனா கட்சிக்காரவங்க பயப்படுறாங்களாம், போன தடவை ஜெயிச்சிடலான்னு பார்த்தா இந்த தடவை ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஆக 5 கோடி வாங்கிடுறாங்க. கவுன்சிலர்கிட்ட 1 கோடி. இந்த பணம் வாங்குவதுதான் நம்ம கீழ் லெவல்ல லஞ்சத்துக்கு காரணம். இதை செய்யாதீங்கன்ட்டோம். அதிமுகலையும் பணம் வாங்குறாப்பா, வாங்கிதான் சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. கமலஹாசனே நாமினேஷன், அதாவது மனு கட்சிக்கு வேட்பாளர்களுக்கு மனு கொடுக்கறதுக்கே 50,000. அப்ப எங்க அவன் கையில இருந்து வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் எங்க இருந்து ஊழல் ஒழிப்பீங்க? அவன் தான் முதலீடு பண்றானே. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த எம்ஜிஆர் பாராட்டி பேசுறேன். அவர் தான் என்ன பண்ணாரு, அவர் மனு தாக்கல் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடும் யாரிடமும் 1 பைசா வாங்க மாட்டார், யாரிடமும் 1 பைசா வாங்க மாட்டார். ஏன்னா ஜெயலலிதா அவர்களே நான் கேண்டிடேட்டா போகும்போது எவ்வளவு செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. நம்ம பணம் கேட்கலன்ட்ட, எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, அதுவே கேட்கக்கூடாதுங்கிறேன். அப்படிதான் அவங்க ஊழல் ஒழிக்க முடியும். நீங்க யோகியராக இருந்துக்கலாம், ஆனா கீழே இருக்கிறவெல்லாம் அயோக்கியனா மாறுறதுக்கு காரணம் கட்சியின் தலைமை சீட்டு கொடுக்கும் போது வாங்கக்கூடிய பணம் தான். அதனாலதான் எம்ஜிஆர் பணமே இல்லாம சீட்டை கொடுத்தாரு. ரிக்ஷாக்காரனுக்கு, சோடா கடை வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு காரணம் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது எலெக்ஷனுக்காகவும் செலவு. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, யார் நிற்கிறானோ அவனே 5 கோடி செலவு பண்ணணும், 5 கோடி கட்சி கொடுக்கணும்னு. 5 கோடி அவன் கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, தெரிஞ்சவங்கிட்ட வாங்கி செலவு பண்ணி ஜெயிச்சுட்டா அதை திருப்பி கொடுக்கணும்ல. அப்ப அவனை நீங்க எப்படி குத்தம் சொல்றீங்க? அதனால அவனுக்கு செலவு அவன்கிட்ட வாங்கக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எம்ஜிஆர் செலவு கட்சி தான் செலவு பண்ணுவோம். அவர் தன்னுடைய பணத்திலிருந்து கொடுத்தார். அதனால்தான் லஞ்ச ஊழலை எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும் போது கட்டுப்படுத்தப்பட்டது. இதுக்கும் மீறி மந்திரி லஞ்சம் வாங்கினா கூப்பிட்டு உதைச்சிருக்காரு. அதாவது அந்த உளவு பிரிவுல இருந்து ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒரு ஆள் போடுவார். அது வெளியில தெரியாத ரகசியம், ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த உளவு பிரிவு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எம்ஜிஆர்கிட்ட சொல்லி, சார் 2 ஸ்பைங்களை மந்திரிங்க ஒவ்வொருத்தங்களையும் போடணும், அதனால நாங்க சொல்ற ஆளை நீங்க அந்த மந்திரிக்கு அங்கே ஒரு பியூனு ஏதாச்சும் ஒரு போஸ்ட் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எங்களுக்கு ஸ்பையா இருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணுவாங்க, மந்திரிகளை கூட்டியோ இவெல்லாம் நம்ம கட்சிக்காரன் வேலைங்கிற, அவன் பிஏவா போட்டுக்க, அவன் இவனெல்லாம் பியூனா போட்டுக்கன்னு சொல்லுவார். மந்திரி பூரா என்ன நினைப்பாங்க, தலைவர் சொல்றாருன்னு பிஏவா போட்டுருவாங்க, பியூனா போட்டுருவாங்க. ஆனா அந்த பிஏவும் பியூனும் தான் ஸ்பை உளவுத்துறைக்கு. எம்ஜிஆருக்கும் உளவுத்துறைக்கும் தான் தெரியும். இந்த ஸ்பை என்ன பண்ணுவான், உட்காந்துட்டு அங்கே நின்றுகிட்டே இருப்பான். யார் யார் வர்றாங்கம்மா அவன்கிட்ட பேச்சு கொடுப்பான். மந்திரி எதுக்கு பார்க்க வந்தீங்கன்னு அவன் அங்கேயே பேசுவான். மந்திரி இவ்வளவு பணம் கேட்கிறாருப்பா, அதை பார்க்க தான் வந்தேன்மா. அது போற உள்ள போயிட்டு அப்படியே தனியா குரூப்பா நின்று பேசுவாங்க. இந்த பியூனா இருக்கிறவன் பக்கத்துல நின்று என்ன பேசுறாங்கன்னு கேட்பான். உளவுத்துறை கொடுப்பான். சார் சோகம் தாங்க என்னால் வந்தார், உள்ள போய் பார்த்தாங்க, மந்திரி இவ்வளவு கேட்கிறாராம். அப்படியே எம்ஜிஆருக்கு நோட் போகும். பணம் வாங்கிட்டா நோட் போகும். உடனே ராமாவரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆர் கூப்பிடுறாருனாலே உங்களுக்கு கைகாலம் உதைக்க போறாரு. உள்ள போனோம்னா அடிப்பார், அடித்தார். மந்திரிக்கு இப்ப கூட உயிரோடு இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, தலைவன் ஒழுங்கா இருக்கணும். தலைவன் தான் மட்டும் ஊழல் பண்ணணும்னு பண்ணாம இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. தனக்கு கீழே இருக்கிறவங்களும் ஊழல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கணும்னா நீங்க அவன்கிட்ட பணம் வாங்கக்கூடாது, அவனை பணம் செலவு பண்ண வைக்க கூடாது. அதனால விஜய் நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு சொன்னதை வரவேற்கிறோம். இது நல்ல ஆரம்பம்.
என்ன ஸ்டாலின் இதில் அவங்களே ஒரு லஞ்சம் வந்துடுறாங்க. ஆனால் அடுத்து நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், என்னுடைய கட்சிக்காரனோ எனக்கு வரக்கூடிய மந்திரியோ கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ எம்பி எவனும் லஞ்சம் வாங்க மாட்டான்னு சொல்லுங்க. ஆனா நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. அவர்களை செலவு செய்ய விடாதீர்கள். அவர்களிடமிருந்து பணம் கட்சிக்கு கேட்காதீங்க அப்படிங்கிறது தான். அதனால விஜய் இதையும் அறிவித்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. விஜய் சொன்ன அடுத்த கருத்துக்கு நம்ம பதிய விரும்பக்கூடிய விஷயம் வந்துதான். அடுத்தது தாவேக்கா தனியாக நின்றால் கத்தாக ஜெயிக்குங்கிறார். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு, காங்கிரஸ்காரன் எனக்கு 60 சீட்டு 65 சீட்டு ஆட்சியில பங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுக்கு கதவை மூடியாச்சு. தனியா நின்னா கெத்தா ஜெயிப்போம்னு அர்த்தம், கூட்டணியே இல்லைன்னு அர்த்தம். காங்கிரஸ் கூட்டணி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க இல்லை. அதனாலதான் ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, செங்கோட்டையன் வான்னு கூப்பிடுறாரு, அவரை பேர் சொல்லுங்க விஜய, இவங்களை நம்ப முடியாதுன்னு ஏன் சொல்றாரு. அவர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூட்டணி வைக்கிற ஆசை போயிடுச்சு. நிறைய ஆதரவு இருக்குன்னு அவருக்கு ரிப்போர்ட் வந்திருக்குமோ நமக்கு தெரியல. ஆனா கூட்டணி ஒரு சில கூட்டணி வைத்துத்தான் ஆக வேண்டும். விஜய் அண்ணாதுரையே 1967 மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க காங்கிரஸை எதிர்த்து. அப்போது 7 கட்சி கூட்டணியே வச்சாரு, சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டார். அதனாலதான் வெற்றிங்கிறது ஒரு பெரிய அளவுல அன்னைக்கு காங்கிரஸை வீழ்த்த முடிந்தது. அப்ப கூட காங்கிரஸ் 50 சீட்டு ஜெயிச்சாங்க, திமுக 137 சீட்டு தான் ஜெயிச்சது. எம்ஜிஆர் சுடப்பட்டு அந்த சுடப்பட்ட போட்டோ எல்லாம் போட்டாங்க, அப்படியுமே காங்கிரஸ் 50 சீட்டு ஜெயிச்சாங்க. அதனால கூட்டணிங்கிறது ஒரு பெரிய இதுதான். அது எம்ஜிஆர் 77 கூட்டணி இல்லாம நின்று ஜெயிச்சார். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க, நல்ல அலசி ஆராய்ந்து அந்த முடிவுக்கு வாங்க. நல்ல கூட்டணிகள் எல்லாம் வருவதாக இருந்தால் குறைஞ்ச சீட்ல அவங்கள சேர்த்துக்கங்க. அவங்களுக்கு உங்களுடைய இது உங்களுடைய பலம் பல வகையில போகும். தென் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பலம் கம்மியா இருக்கு. தென் தமிழ்நாட்டில் உங்கள் பலத்தை கூட்டுவதற்கு ஏதாவது சிறிய சிறிய கூட்டணிகளை நீங்கள் அமைத்துக் கொண்டால் அது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது விஜய் இந்த அடுத்த கருத்துக்கு தனியாக நின்றால் கெத்தாக ஜெயிப்போம் சொன்னதுக்கு நம்ம சொல்ல விரும்பக்கூடிய கருத்து. அடுத்து வேலுநாச்சியாரை பத்தி பேசியிருக்கேன். வேலுநாச்சியார் வெள்ளக்காரன எப்படி எதிர்த்தாரு, எப்படி போரிட்டார், சின்ன மருது பெரிய மருது அவர்களுடைய வெற்றிக்கு எப்படி துணை நின்றாங்க, அவர்களுடைய வீரம், இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அதிரடியா ஒரு போரை நடத்தி அந்த நாட்டையே திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா? நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் தான். அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைச்சது சின்ன மருது பெரிய மருது சையது கார்கின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் தான். உண்மைதான், சரித்திரம் அது. வேலுநாச்சியார் கொரில்லா போர் நடத்தி வெள்ளைகளை அடிச்சு விரட்டி அவருடைய ராஜ்யத்தை மீட்டார். சரித்திரத்துல இருக்கு. இவங்க சின்ன மருது பெரிய மருதும் அந்த சிவகங்கையை மிகச்சிறந்த முறையில் ஆண்டார்கள். சரித்திரத்துல இருக்கு. கண்ணதாசன் எடுத்த சிவகங்கை சீமைங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா அந்த கதையெல்லாம் தெரியும். அதை பத்தி பேசுறாரு. ஆனா அவங்கள பத்தி பேசிட்டு இடையில பெரிய ஈவேரா படத்தை விடவே மாட்டேங்கிறாரு. அது என்னமோ இல்லை, ஈவேரான்னா அவருக்கு ரொம்ப இதாகி போச்சோன்னு தெரியல. நம்மளும் சொல்லிட்டோம், ஈவேரா படத்தை போட்டீங்கன்னா சாமி கும்பிட போட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். கடவுளை கும்பிடு யாரும் நீங்கள் ஈவேரா படத்தை போட்டீங்கன்னா போட்டு போட மாட்டாங்க. அப்படியே ஈவேராவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க ஸ்டாலினுக்கு தான் போடுவாங்களோ, உங்களுக்கு போட மாட்டாங்க. ஆக ஈவேரா ஆதரவாளரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான், ஈவேரா எதிர்ப்பாளர்களும் போட மாட்டாங்க. வேலுநாச்சியாரை பத்தி பெருமையா பேசுறீங்களே, வேலுநாச்சியார் சார்ந்த சமூகத்தை மிக மிக கொச்சைப்படுத்தி பேசியவராச்சு ஈவேரா. வேலுநாச்சியார் சார்ந்த சமூகமும் சின்ன மருது பெரிய மருது சேர்ந்த சமூகமும் நீங்கள் ஈவேராவை பாராட்டி பேசினா ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் சார்ந்த சமூகத்தின் பிறப்பையே கொச்சைப்படுத்தி பேசினார் ஈவேரா. இது 1973 நடந்தது. அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக பல ஜாதிகளை கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு. வன்னிய பெருமக்களையே கொச்சப்படுத்தி பேசினாருன்னு இவங்க சொன்னார். துரைமுருகன் பட்டியலினத்த மக்கள் பெண்களையே கொச்சப்படுத்தி பேசினார் சொன்னாங்க.
ஆக இவங்க சம்பந்தப்பட்ட முக்குளத்தூர் சம்பந்தப்பட்டது இதையும் பிறப்பை கொச்சப்படுத்தி பேசினவர் ஈவேரா. அப்ப நீங்க வேலுநாச்சியார் இதை பத்தி பேசுனீங்கன்னா யாரு ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்கள் சார்ந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதனால ஒண்ணு இப்ப ஈவேராவை வந்து ஃபாலோ பண்ணுங்க, இல்ல வேலுநாச்சியாரை பத்தி அப்ப வேலுநாச்சியாரை பத்தி பேசணும். வேலுநாச்சியாரை பத்தி அவரு சின்ன மருது பெரிய மருது பேசினீங்கன்னா ஈவேராவை மறந்துடுங்க. அங்கொரு கால் இங்கொரு கால் வைத்தால் அந்த அரசியல் எடுபடாது அப்படிங்கிறது எங்களுடைய அறிவுரையாக கூறுகிறோம். தப்பு பண்ண அதை சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு எல்லாருமே சொல்லணும். அதே மாதிரி நீங்க நல்லபடி ஆட்சிக்கு வரணும்னா உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்ல. என்னுடைய அனுபவத்தை வந்து உங்களுக்கு அட்வைஸா கொடுக்கணும். ஈவேராவை மறந்துடுங்க, இல்லைன்னா ஈவேராவை தூக்கி முடிச்சிருங்க, மற்றவர்கள் ஓட்டை மறந்து விடுங்க அப்படிங்கிறது. நீங்க வெற்றி மமதை பெருசா இருக்கும், ஆனா தமிழ்நாடு அரசியல்ல ஜாதி மதம்ங்கிறது ஒரு பெரிய ரோல் எப்பவுமே வகிக்கும். தமிழ்நாடு அரசியல்ல இந்திய அரசியல் புறாமே அதுதான். அது தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு மேலோட்டமே தான் தெரியும். ஜாதி மத உணர்வுகள் வந்து என்னைக்குமே வந்து ஒரு முக்கியமான ரோல் வகிக்கும் ஒரு வெற்றிக்கு, ஒரு அரசியல் கட்சியின் வெற்றிக்கு அப்படிங்கிறத விஜய்க்கு நாங்கள் அறிவுரையாக கூற விரும்புகிறோம். இவ்வளவும் பேசிட்டு கடைசியில விசில் அடித்து பேச முடிச்சார். அவங்க கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்றாங்க. அந்த வீடியோவை பாருங்க. அதனால செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் பேசியது வந்து அவர்கள் கட்சிக்காரர்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது அந்த கூட்டத்தில் நடந்த விஷயம். அதில் நம்முடைய கருத்து. அடுத்தது அந்த கூட்டத்தில் புஷி ஆனந்த் ஒன்று பேசியிருக்கேன். அதை வந்து நம்ம பேசியே தப்பா பேசியிருக்கேன். எப்படின்னா 234 தொகுதியிலையும் அவர் நின்னாலும் ஜெயிச்சிருவாரு, ஆனா சட்டப்படி 4-5 தொகுதியில நிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ 2026ல தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்ல 4 தொகுதியில தான் ஒருத்தவங்க நிக்க முடியும். நான் என்ன சொல்றேன், நல்ல அட்வைசர் நல்ல அறிவுரை கூறவங்களோ கூட வச்சுக்கோங்க. 4-5 தொகுதியில நிக்கலாம்னு புஷி ஆனந்த் சொல்றாருன்னு போய் 4-5 தொகுதியில நின்றுடாதீங்க. 2001 ஜெயலலிதா 4 தொகுதியில போய் நின்னாங்க. ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, புவனகிரி 4 தொகுதியில நின்னாங்க. யார் பேச்ச கேட்டு நின்னாங்க தெரியுமா? மலைச்சாமின்னு ஒரு IAS ஆபீசர், அவர் உள்துறை செயலாளர் இருந்து எலெக்ஷன் கமிஷனரா இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டாங்க, 4 தொகுதியில நிக்கலாம், அவர் நிக்கலாமான்ட்டாரு. உடனே 4 தொகுதியிலும் போட்டாங்க. ஜெயலலிதா மேல வழக்கு பதிவு சொல்லி கோர்ட்ல போய் கோர்ட்டும் வழக்கு பதிவு செய்யுங்க, 4 தொகுதியில நின்னது தப்புன்ட்டாங்க. அதுவும் பாருங்க, நாமினேஷன் ஃபார்ம் போடுறாங்க, அதுல கேட்கிறான், நீங்கள் 2 தொகுதிகளுக்கு மேல் மனு செய்திருக்கிறீர்களான இல்லைன்னு போட்டிருக்காங்க. 2 தொகுதிகளுக்கு மேல் மனு செய்யக்கூடாதுங்கிற அடிப்படை விஷயம் அப்பவே தெரியல. ஜெயலலிதாவுக்கு அது மிகப்பெரிய சறுக்கலாக இருந்தது. அவருடைய அத்தனை மனுக்களும் நிராகரிக்கப்பட்டது. அவரால் நிற்கவே முடியல ஆரம்பத்தில் 2009. காரணம் என்னன்னா, அப்ப இருந்த மலைச்சாமி IASக்கு செக்ஷன் 33 சப்செக்ஷன் 7 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், எலெக்ஷன் கமிஷனோட ரூல் என்ன சொல்லுது, ஒருவர் 2 தொகுதிக்கு மேல நிக்க கூடாதுன்னு சொல்லு. அப்ப 2 தொகுதி தான் நிக்கலாம். அந்த காலத்துல முதல்ல தமிழ்நாட்டில் 2 தொகுதியில நிற்பதை அறிமுகப்படுத்தியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் வந்து முதுகுளத்தூரில் நிற்பாரு, அருப்புக்கோட்டையில நிற்பார். அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியில நிற்பாரு, முதுகுளத்தூர் சட்டசபை தொகுதியில நிற்பாரு, சட்டமன்ற தொகுதியில. கடைசி 2லையுமே ஜெயிச்சு முதுகுளத்தூரை ராஜினாமா பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு போயிடுவார். இதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரே தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிட்டது முதலில் தமிழ்நாட்டை வந்து அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் நிறைய பேர், இப்ப ராஜீவ் காந்தி கூட, ராகுல் காந்தி கூட பாத்தீங்கன்னா அமேதி தொகுதியில் நின்னார், வயநாடு தொகுதியில் நின்னார், 2 தொகுதி. மோடியே நின்னார், வாரணாசி தொகுதி, இன்னொரு தொகுதி, 2 தொகுதி. ஆனா 2 தொகுதிக்கு மேல யாருமே நின்னதில்லை. நீங்க உங்க புஷி ஆனந்த் பேச்சை கேட்டுக்கிட்டு 4 தொகுதியில நிக்கலாம், 5 தொகுதியில என்ன சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க புஷி ஆனந்த் வந்து விசுவாசமானவர், ஆனா அவர் விவரமானவர். அவர் விறகு கடை தான் வச்சிருந்தார். அவர் பேர் முனியசாமி.
விறகுக்கடை முனியசாமின்னு தான் அவர் சொல்லுவாங்க. அப்படி இருந்தவர் அதுக்கப்புறம் இந்த புஷிங்கிற தொகுதியில எலெக்ஷன்ல நின்னதுனால ஒரு புஷி ஆனந்த்னு பாண்டிச்சேரியில மாத்தினார். ரியல் எஸ்டேட் புரோக்கர் தான் பண்ணிட்டு இருந்தார். விசுவாசமானவன யாருன்னு உள்ள வச்சிருக்கீங்க, விவரமான ஆளுகளை வச்சு கேளுங்க. அவர் சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் வச்சு ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு 4 தொகுதி 5 தொகுதி நின்று ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட அதே டிஸ்குவாலிபிகேஷன் தகுதி இழப்பு உங்களுக்கு வந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய அறிவுரை. அடுத்தது இந்த கூட்டங்கள், இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை பத்தி தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க, விமர்சனம் செஞ்சு. அது யார் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம். டிடிவி தினகரன் பேசியிருக்காரு. டிக்கெட்டை வந்து அதிக விலைக்கு வித்து பிளாக் டிக்கெட்டை வித்து சம்பாதிக்கிற நீங்க ஊழலை பத்தி பேசலாமான்னு விஜய். ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை வித்து தானே உங்க அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா, அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல்? முதல்ல வெளியில வாங்க சார். இதுக்கு விஜய் சார் வந்து யாருக்கும் பதில் சொல்ல தெரியாது, பதிலும் சொல்ல மாட்டாங்க. புஷி ஆனந்தியோ ஒரு பேர் சொல்லுங்களேன், பதில் சொல்லுங்க. டிடிவி தினகரன் உங்களை பார்த்து கேட்கக்கூடாது. டிக்கெட்டை பூரா படத்துக்கு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு பிளாக்ல வைக்கிறீங்க. நீங்க வந்து அங்கேயே ஊழல் வந்து உங்களால் ஒழிக்க முடியல, நீங்க அதுல வந்து ஒழி சொல்வீங்களான்னு கேட்கிறேன். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னா, டிக்கெட்டு டிடிவி தினகரன் புரிஞ்சுக்கங்க, என்ன நீங்க டிக்கெட்டு இந்த முதல் 3 நாள்ல இவங்க எவ்வளவு வேணாலும் பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே அனுமதி கொடுக்குது. நியாயமா பாத்தீங்கன்னா 25% அப்படின்னு கொடுப்பாங்க. 1000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அரசாங்கம் அதை கண்டுக்காம விட்டுருவாங்க. ஒரு 3 நாளைக்கு பண்ணிக்கலாம் படத்தோட பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி. ஆந்திராலையும் அப்படிதான், அரசாங்கமே சிக்னல் கொடுத்துருவாங்க ஒரு 2-3 நாளைக்கு பெரிய பட்ஜெட் படம்னா தான். அப்படித்தான் அதுல நிக்கிற ஒழிய இவங்க போய் பிளாக்ல எல்லாம் விற்கிறது இல்லை. அரசாங்க அனுமதி வாங்கி அரசாங்கத்தினுடைய சம்மதத்துடன் தான் அது விற்கப்படுகிறது. 2வது, இது எனக்கு பட டிக்கெட்டுங்கிறது ஹீரோ கையில இல்லை, தயாரிப்பாளர்கள் தியேட்டர் ஓனர் அவங்க கையில தான் இருக்கு. ஹீரோ நடிச்சதோடு சரி, அது எவ்வளவு அளவுக்கு டிக்கெட்டை விற்கிறாங்க, எப்படி இது பண்றாங்கிறத அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. எம்ஜிஆர் காலத்தில் என்ன நடந்தது, உலக சுற்றுவாலிபன் வந்தது. எம்ஜிஆர் கரெக்ட் விலைக்கு தான் வைக்கணும்னாரு, ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கணும்னாரு. அன்னைக்கு இந்த மாதிரி சட்டம் இல்லை, அரசாங்கமே அனுமதி கொடுக்கல. ஆனா இன்னைக்கு அரசாங்கமே அனுமதி கொடுக்குது. அதனால டிடிவி தினகரன் அவர்களுக்கு சொல்றேன், அதை வந்து ஊழல் அப்படின்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, மோடி வந்து ஜெயலலிதா மாதிரி செயல்படுகிறார் அப்படின்ட்டு. அம்மா அவர்கள் இடத்துல மோடி தான் எங்களுக்கு இருக்கிறார். அது உண்மையா? அது எப்படி உண்மையாகும்? ஜெயலலிதா அவர்கள் டிடிவி தினகரன் போலீஸ் கண்ணை விட்டு வரட்டுனா உள்ளே வரக்கூடாதுன்னா. ஆனா மோடி அப்படி இல்லையா? டிடிவி தினகரன் கட்சியில கூட்டணியில சேர்த்துக்கிட்டாரு. அவர் ஊழல்வாதின்னு தெரியும். அவருடைய ஃபெரா கேஸ், அந்நிய செலவணி கேஸ் லிஸ்ட்ல வந்துருச்சு. கோர்ட்ல லிஸ்ட்ல வரும்போது அவர் வந்து கூட்டணியில இந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாரு. அப்படின்னா சீட்டுக்காக சேர்ந்தாரா இல்ல அந்நிய செலவாணி கேஸுக்காக சேர்ந்தாரா? பிஜேபி வந்து யார் மேலேயும் சொல்லிடுவாங்க, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம். ஆனா ஊழல் செஞ்சவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா அதுவும் ஒரு ஊழல் தானே. அன்புமணி கேஸ் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் 18 வருஷமா நடந்தது. இன்னைக்கு வரை அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அன்புமணி அப்பப்ப எலெக்ஷன் வந்தா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துக்கிறார். அப்ப பிஜேபி ஊழல்வாதிகளை காப்பாத்தி விடுறாங்களா? 5000 கோடி ஊழல். அதனால இவர் சொல்றதை பார்க்கும்போது, எடப்பாடி சொல்றதை பார்க்கும்போது, இவங்க வந்து பிஜேபி அவர்கள் ஊழல் செய்ய மாட்டார்கள், ஆனால் ஊழல் செய்தவர்களை தங்களிடம் சேர்த்துக் கொண்டு அவர்களை காப்பாற்றுவார்கள். அதுதான் அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடியது. அதனால ஜேஜேவியும் ஜெயலலிதாவையும் மோடியும் ஒப்பிடாதீர்கள். ஜெயலலிதா உங்களை விரட்டினாங்க, மோடி உங்களை சேர்த்துக்கிட்டார் அப்படிங்கிறது அவர் பேச்சுக்கு நம்முடைய அடுத்த கட்ட இருக்கிறது. அடுத்தது, மோடி தமிழ்நாட்டில் கால் வைத்தவுடன் உதயசூரியன் மறைந்து விட்டதுன்னு எடப்பாடி சொல்லிட்டார். பாரத பிரதமர் அவர்கள் இந்த மண்ணிலே கால் வைத்தவுடனே இயற்கையே சூரியனை மறைத்து விட்டது. அதுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஸ்டாலின். அவர் என்ன பேசுறாருன்னு பாருங்க. மோடி அவர்கள் இந்த மண்ணுல கால் வச்சதுமே உதயசூரியனே மறைஞ்சிருச்சான், மழை வந்துருச்சான். கோமாளிகளை கூட மழை வந்திருக்கு. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி.
வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்கள ஸோ என்ன பேசுறாரு ஸ்டாலின்? யாரையா வந்து காலில் விழுந்துட்டோங்கிற? நீ காலையே பார்த்து பழகினாலே உனக்கு எப்படி உதயசூரியன் கண்ணுக்கு தெரியும்? உதயசூரியன் மறைந்து விட்டதுங்கிற மோடி தமிழ்நாட்டில் கால் வச்ச உடனே நீ காலில் விழுகிறாடி, அவன் உனக்கு உதயசூரியன் உன் கண்ணுக்கு தெரியாதுன்னு பயங்கரமா திட்டான் எடப்பாடி. எடப்பாடி தானே அதுக்கு பதில் சொல்லணும், சொல்ல மாட்டேன், சொல்ல தெரியாது. அந்த நம்ம சொல்லி ஆகும். எல்லா சார்பிலையும் நம்ம பேசுறோம். விஜய் சார்பில் மட்டும் இல்லை, எடப்பாடி சார்பில் நம்ம தான் பேச வேண்டியிருக்கு. அவங்களும் சொல்ல தெரியாது. அவங்க எடப்பாடிக்கு வந்து மற்றவங்க காலையே பார்க்கறதுனால உதயசூரியன் கண்ணுக்கு தெரியாதுங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க காலையே பார்க்காதவங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி சொல்ற அடிமைகள், முரட்டு அடிமைகள், அப்பாவும் பையனும். இவங்கெல்லாம் ரொம்ப தன்மானம் உள்ளவங்க, காலை பார்க்காதவங்க அப்படின்னு சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன் ஸ்டாலினுக்கு, நீங்க வந்து G2 ரைடு அடிக்கும்போது டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போய் நீங்க நிர்மலா சீதாராமன் காலை பார்த்ததுனால தான் உங்க G2 ரைடு நின்று. காலை பார்க்காதாடா நீங்க? உதயசூரியன் காலை பார்த்த கதை எல்லாம் நிறைய இருக்கு, வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் அடுத்தது அதோடு நிறுத்தினீங்களா? காலை பார்க்குற விஷயம் அதோட நின்னதா? உங்க தங்கை அமித்ஷா காலை பார்த்ததுனால உங்க தங்கை உதயசூரியன் தானே, அவங்க போய் அமித்ஷா காலை பார்த்ததுனால தான் தூத்துக்குடியில் அவங்க ஜெயிச்சாங்க. அப்போ பிஜேபி ஒரு சாதாரண கேண்டிடேட்டை போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்போ உங்க உதயசூரியன் வந்து அமித்ஷா காலை பார்த்ததா இல்லையா? இப்ப ஈடி இதுல நேரு மேல லெட்டர் வந்த உடனே நேருவோட பையன், அதான் உங்கள் உதயசூரியனின் நேரம் போய் மறுபடியும் நிர்மலா சீதாராமன் காலை பார்த்தாங்க. அங்கேயும் உதயசூரியன் போய் காலத்தான பார்த்தேன். திரும்ப எடப்பாடி தான் காலை பார்த்தாருன்னா, ஏன் உங்க அப்பா என்ன பண்ணாரு? 1979 இந்திரா காந்தி காலை உள்ள விழுந்து காலை பார்த்ததுனாலதான் எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ். ஸோ இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி காலை பார்த்தாருங்கிறீங்கள, உங்க உதயசூரியன் காலை பார்த்த கதை 4 தான் சொன்னேன், இன்னும் ஒரு 40 இருக்கு சொன்னா அப்ப உங்களை பத்தி இதாயிப்போம். அதனால யாரையும் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசாது. நீங்களும் உங்க பையனை எப்ப பார்த்தாலே எடப்பாடியா காலில் விழுந்தாரு, காலில் நக்கினாரு, என்னமோ அசிங்கமா பேசு. நீங்க என்னமோ காலில் விழுகாத தன்மானம் நிறைந்து பேசாதீர்கள். அடுத்தது நேரு, KN நேரு, அவர் வந்து விஜயை பத்தி ஒரு தாக்குதல் கொடுத்திருக்காரு. அதாவது தலைவான ஒரு படம் வந்தது, விஜய் நடிச்ச படம். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. அப்ப அந்த படத்துக்கு நிறைய பிரச்சனை வந்த உடனே விஜய் போய் ஜெயலலிதா அவங்கள பார்க்கறதுக்கு போயிருந்தார். அவங்க அப்பாவும் போயிருந்தார். இவங்க போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களும் ஜெயலலிதாட்ட இதை பத்தி கேட்டாங்க. அப்ப ஜெயலலிதா உதவி செஞ்சு அதை வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்க. இதை எப்படி கொச்சப்படுத்துறாங்க திமுக காரங்கன்னா, ஜெயலலிதாட்ட கைகட்டி நின்னவெல்லாம் பேசலையாங்க. இவங்க யார்கிட்டையுமே கைகட்டி நிற்காதவங்க. இவங்க உங்க கதையை சொன்னோம்னா, ஏவா வேலுன்னு ஒரு மந்திரி இருக்காரு. அவரு நம்ம இவரை உதயநிதிய வாழும் பெரியாருங்கிறார். உதயநிதியை போய் பெரியாருங்கிறார், வாழும் பெரியார். எதுக்கு? நீங்க உதயநிதிட்டு போய் கைகட்டி நிக்கிறது வந்து உங்க ஏவா வேலு. கைகட்டி நின்று மந்திரி பதவியை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இது மட்டுமா? ஒருவர் மட்டுமா? ஏவா வேலு தானா? இன்னொருத்தர் இருக்காரு. அவங்க ஸ்டாலினுடைய மனைவி போற எடுத்துக்கணும்னா செருப்பு தூக்கிட்டு போறேன். ஸ்டாலினுக்கு செருப்பு தூக்குறாரு. எதுக்கு? மந்திரி பதவியை காப்பாத்துறது. இதோடைய கேவலமா விஜய் போய் ஜெயலலிதா செருப்பையா தூக்குனாரு. அந்த அளவுக்கு கேவலமா போய் மந்திரி பதவியை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது உதயநிதி தூக்கு பிடிச்சா பரவாயில்ல, இன்ப நிதிக்கே தூக்கி பிடிக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு இன்ப நிதி மதுரைக்கு போறாரு. தன்மானத்தை பற்றி பேசும் PTR விமான நிலையத்தில் போய் அவரை வரவேற்கிறார். அவர் கூட ஒரு 2-3 சின்ன பசங்க வர்றாங்க, அவங்களை வரவேற்று கூட்டி கொண்டு போகிறார். வீடியோனா ஏற்கனவே போட்டிருக்கோம். இதை விட தன்மானம் இது இல்லாம நடந்தவங்க மந்திரி பதவியை காப்பாத்திக்கிறது உங்களை விட கேவலமா வேற யாரு இருந்தா? அது மட்டுமா? இங்க போனாரு இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இன்ப நிதி. மேடையில இருந்த கலெக்டர் எந்திரிமான்னு சொல்லிட்டு இவர்களை உட்கார வச்சாரு மந்திரி மூர்த்தி. ஆக உங்க ஒவ்வொரு மந்திரியும் ஸ்டாலின் காலிலும் அவர்கள் குடும்பத்தின் காலிலும் விழுந்து இதை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க மந்திரி பதவியை. இந்த லட்சணத்துல ஜெயலலிதா காலில் விழுந்தவங்க வீரவசனம் பேசுறாங்கன்னு என்ன அர்த்தம்?
உங்களை மாதிரி காலில் விழுந்தவங்க கதையே 1000 கதைகள் இருக்கு. நீங்க எல்லாம் தன்மானத்தையும் சுயமரியாதையும் பேசாதீங்க. அவங்களாச்சும் தொழிலை காப்பாற்றணும், படம் ரிலீஸ் ஆகலைன்னா பிரச்சனை, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரச்சனை, தயாரிப்பாளருக்கு பிரச்சனைன்னு போயிருப்பாங்க. அதோட என்ன தன்மானத்தோட போய் முதலமைச்சரை பார்த்தாங்க. நீங்க முதலமைச்சர் வீட்டில் இருக்கிற இதுக்கு முதல் கொண்டு காலில் விழுந்து கொண்டு மந்திரி பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் கே நேரு போன்றவர்களுக்கு காலில் விழுவதை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.